இன்னைக்கு நம்மத்தில அதே ஆண்டவர் இறங்கி வந்து பேசுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்ன சொல்ல காப்பாத்துற தெய்வம். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. ஆமென் சொல்லுங்க. போன ஆராதனையில சமயம் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப பிடிச்சது. நான் உன்னை யூஸ் பண்ணாதனால நீ யூஸ்லெஸ் இல்லடா, அவனை யூஸ் பண்றதுனால அவன் யூஸ்ஃபுல் இல்லடா. அப்ப பேசுறதுனால வரும். இப்போதைக்கு நான் உன்னை யூஸ் பண்ணாம வச்சிருக்கனால நீ யூஸ்லெஸ் நினைச்சுக்காத. அவனை நான் யூஸ் பண்றதுனால அவன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறான்னு நினைச்சுக்காத. நான் உன் நேரம் வரும்பொழுது உன்னை எடுத்து யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. வார்த்தையில வாக்கு தத்தத்துல உண்மை உள்ளவர். ஆமென். வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளியா. உனக்கு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருந்துச்சுன்னா உனக்காகவே அவருடைய வருகையை எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறான். உன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுக்காக அவருடைய வருகையவே தாமதப்படுத்துகிறான். என் பிள்ளைக்கு நான் அதை சொல்லி இருக்கிறேன், அதை நிறைவேற்றுறதுக்கு பிறகுதான் நான் பூமிக்கு வரணும்னு சொல்லி உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற்றுகிறதற்காக தன்னுடைய வருகையை கூட தள்ளி போடுகிற ஒரு நல்ல ஆண்டவர் ஐயா. அதுக்கு முன்னால வந்துட்டாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறனா அவரு பொய்யனாய் மாறிடுவா. உன்னை கர்த்தர் உன்னை சொல்லிட்டாரா வாயை திறந்து தகுதியே இல்லாம போனாலும் உன்னை தகுதிப்படுத்ததை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். நீ யூஸ்லெஸ்ஸா இல்லாம போனாலும் உன்னை தேடி வந்து உன்னை வளைந்து உன்னை சுத்திகரித்து உன்னை பலப்படுத்தி உன்னை தகுதிப்படுத்தி உன்னை அபிஷேகித்து உனக்கு கிருபைகளை கொடுத்து அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவா. நீ அவரை விட்டுட்டு போனால் அவர் உன்னை தேடி வந்து. ஆமென். ஹalleluya. ஹalleluya to the lamb of God. நல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. சிம்சோனை நீ வேசி மடியில உட்கார்ந்து மொட்டை அடிச்சிருந்தாலும் மொத்தமா இழந்திருந்தாலும் ஒரு ஜெபத்துக்கு உனக்கே தெரியாம நான் வானத்தை திறக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு தெரியல, மொத்தமா வலிச்சாலும் திரும்பவும் மொத்தமா முளைக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தமா வலிச்சாலும் மொத்தமா தான் முளைக்கும். வலிக்க தெரிஞ்ச உனக்கே மொத்தமா வலிக்க தெரியும்னா முளைக்க வைக்கிறவரும் மொத்தமா தான் முளைக்க வைப்பா. வலிச்ச பிசாசு உன்னை வலிச்சதெல்லாம் உன்னை மொட்டை அடிச்சதெல்லாம் திரும்பவும் துளிர்க்கிற நாட்களுக்குள்ள உன் சுகவாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பட்டு போனது, உன் காஞ்சு போனது, இலை உதிர்ந்தது, வாடி போனது, இந்த கொரோனா காலத்துல வறண்டு போனது ஐயா எல்லாத்தையும் மொத்தமாய் துளிர்க்க செய்கிற அவர் சீசன் வந்துருச்சுன்னா ஒரு ராத்திரி போதும் அவருக்கு அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து பழங்களை கொடுத்து இது ஏன் கோல்னு காமிக்கிறக்கு. just one night is enough for my daddy to do that. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு ராத்திரி, only one night is enough. ஒரு ராத்திரி போதுயா. உன் கால் துளிர்க்கும், உன் கால் பூக்கும், உன் பழம் உன் கரவோ சண்டா உன் பழம் பழக்கும்.
ஒரே ராத்திரியில உன் தலையெழுத்த மாற்றுவார். ஒரே ராத்திரியில. ரொம்ப அழகா சொன்ன. ஆட்டுக்கு பின்னால தெரிஞ்சவன் கடைசி வரையும் ஆட்டு தாண்டா மேய்ச்சான். மேய்ப்பனுக்கு பின்னால தெரிஞ்சவன் எகிப்துக்கே எஜமானனாய் மாறினான். ஹalleluya. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், பெஞ்சமின் எல்லாம் ஆட்டத்தான் மேய்ச்சானுங்க. ஆட்டுக்கு பின்னால போனவனுங்க எகிப்திலேயே வந்து ஆடுதான் மேய்ச்சான். ஆனா மேய்ப்பனுக்கு பின்னால போனவன் எகிப்துக்கே எஜமானனாய் மாறினான். உன் வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம போனது போல இருக்கலாம். சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம். ஹalleluya. உங்களுக்கு ஊழியத்துக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாருன்னா, குடும்பத்துக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாருன்னா, கொரோனாக்கு ஆத்தா வந்தாலும் வாக்கு நிறைவேறும். கொரோனாக்கு அப்பே வந்தாலும் வாக்கு நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நீ காத்த காண மாட்ட, நீ மழைய பார்க்க மாட்ட, ஆனாலும் உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஒன்னா பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பேன் அவர் சொல்லியிருந்தாருன்னா, ஏர்போர்ட்டே மூடுனாலும் சரி, ஏரோப்ளைன ஓடலைனாலும் சரி, நீ போக வேண்டிய இடத்துக்கு பிலிப்பு மாதிரி ஒன்னு ஆகாயத்துல தூக்கிட்டு போய் பயன்படுத்த வல்லமையுள்ளவருடைய பாதத்துல தான் நீ உட்கார்ந்து இருக்கிறாய். உன் வாக்கு தத்தங்கள் இந்த இருண்ட நாட்களுக்குள் நிறைவேற போகிறது. உன் வாக்கு தத்தங்கள் உன்னுடைய இருண்ட காலங்களுக்குள் நிறைவேற போகிறது. உன் வாக்கு தத்தங்கள் உன் அடைபட்ட சூழ்நிலைகளுக்குள் நிறைவேற போகிறது. உன் வாக்கு தத்தங்கள் உன் பூட்டப்பட்ட நேரத்தில் நிறைவேற போகிறது. உன் கண்ணுக்கு வேணா எல்லாம் அடைப்பட்டது மாதிரி இருக்கும். மொத்தமா அடைச்சாதான் நான் யாருங்கிறத காட்ட முடியும். யோசேப்பே, நீ தோத்தான்ல இருந்தா நான் யாருன்னு காட்ட முடியாது. அல்லது நீ உங்க அப்பன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மினுக்கிட்டு நடக்கும் பொழுது நான் யாருன்னு காட்ட முடியாது. அல்லது நீ போத்திபார் அரண்மனையில உட்கார்ந்து இருந்தீனா நான் யாருன்னு காட்ட முடியாது. எதுவுமே முடியாதுன்னு சொல்லி நீ ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்பா, அப்பதான் நான் யாருங்கிறத நீ மாத்திரம் அல்ல, மொத்த எகிப்தும் பார்க்கிற அளவிற்கு உன் தலையை நிமிர்த்த, உன் பேரை பெருமைப்படுத்த, நீ வெட்கப்பட்ட இடத்துல அல்ல, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த தேசத்துக்கே உன்னை அதிபதியாய் மாற்ற. ஆமென். ஹalleluya. மொத்த தேசத்துக்கே அவன் அதிபதியாய் மாத்தின. ஆனா உல்டாவா இருந்த சூழ்நிலை போய் சொல்றான், எல்லா கட்டும் என்ன வணங்குச்சு, நீங்க எல்லாம் வந்து வணங்குறீங்கடா, என் கட்டு மாத்திரம் நிமிர்ந்து இருந்துச்சு. அடுத்த தடவை போய் சொல்லுவான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குச்சு. அப்படின்னா நானும் உங்க அம்மாவும் உன்னை வணங்க வருவோமா? அப்படி அப்பா கடிஞ்சு கொண்டாலும் அப்பாவுக்கு மனசுல வச்சுக்கிட்டாரு, பயமுள்ள சொல்றானா ஏதோ ஒண்ணு இருக்கும், நம்ம வணங்குற நாள் இருக்குமோ. யாக்கோபு நினைச்சா இருக்குமோ இருந்துச்சு. யாக்கோபு வணங்கினதை எழுதல, ஆனா வணங்கினான். ஆமென். என்ன வார்த்தை மாறாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மொத்த சூழ்நிலை தலையில போச்சு. அவன் நினைச்சா இவன் கட்டி நிமிருன்னு. அவங்க அப்பா சொன்னோடே, அண்ணனுங்கெல்லாம் எங்க இருக்கிறானுங்க, போய் பார்த்துட்டு வா. ஆடு மேய்க்க போயிருக்கானுங்க, பார்த்துட்டு வா. பார்க்க போறான். தோத்தான்ல புறப்பட்டவனுக்கு தோத்தது மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவன் எகிப்துல ஜெயிக்கிறவனா இருந்தான். பிரயாணம் தோத்தானில் இருந்துச்சு. தோத்தான்ல தோக்கி வைக்கிறவர் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். போய்கிட்டு இருக்கிறான். பாதி வேலை அண்ணனுங்களை காணோம். எங்கட அண்ணனுங்களை காணோம், ஆடு மாடுகளை காணோம். எல்லாம் தோத்தானுக்கு போறானுங்க. ஓகே, நானும் போறேன். போனா தூரத்துல வரும் பொழுது இவனுக்கு பாக்குறானுங்க, சொப்பனக்காரன் வர்றான். அவனை கொள்ளியில போட்டு கொண்டு புதைச்சு போட்டோம்னா அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாப்பா. டேய், ராஜாக்கள் எழுப்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணினாலும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவன் நகைப்பா. ஹalleluya. பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்னாங்க. அன்னைக்கு 11 கோத்திர பிதாக்கள் எழுப்பி நின்னாங்க. 11 தேசம் எழுப்பி நின்னது மாதிரி அவனுக்கு விரோதமா அத்தனை பேர் எழுப்பி நின்னாங்க. யோசேப்பு போய்கிட்டு இருக்கும்போது தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வஸ்திரம் முறியப்பட போகிறது, நான் நிர்வாணியாய் மாற போகிறேன், குழியில போட போறேன்னு அவனுக்கு தெரியாம தான் அண்ணனுகிட்ட போனா. யதார்த்தமா போனா, நல்ல இருதயத்தோட போனா. அண்ணனுடைய சேமத்தை விசாரிக்க போனவனுடைய சேமம் கெட்டு போச்சு. அண்ணனுடைய நலத்தை விசாரிக்க போனவனுடைய நலம் கெட்டு போச்சு. சிலருக்கு நீ நல்லது செய்ய போவ, உன் சேமம் கெட்டு இருக்கும். சிலருக்கு நீ தூக்கி எடுக்க போவ, நீ நல்லது பண்ணி போய் நீ கெட்டு போனது மாதிரி தெரியும். ஐயா, அப்படி கெட்டு போனாதான் ஒருத்திக்கு இல்ல, ஒரு குடும்பத்துக்கு இல்ல, ஒரு தேசத்துக்கே உன்னை தலைவனாய் மாற்றணும்னா, ஒரு 10 பேர் உன்னை புரிஞ்சு
புரிஞ்சுக்காம குழியில போடட்டுமே. நல்லதை விசாரிக்க போன யோசேப்பு தீமையை அனுபவித்தான். சேமத்தை விசாரிக்க போன யோசேப்பு தீங்கை அனுபவித்தான். நல்லதை விசாரிச்சுட்டு வரலான்ட்டு போனா கடைசியில அந்த வஸ்திரத்தை உரிந்து அவனை நிர்வாணியாய் மாற்றி அந்த குழிக்குள் அவனை போட்டு எல்லா அரிக்கட்டும் நிமிர்ந்திருந்தது. யோசேப்புடைய அரிக்கட்டு மாத்திரம் குனிஞ்சிருந்துச்சு. யோசேப்பு நினைச்சான், சொப்பனம் பார்த்தது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. யோசேப்பே, சொப்பனம் உன்னுடையது இல்ல, என்னுடையது. நான் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன். சூழ்நிலை எவ்வளவு மாறினாலும், சூழ்நிலை எவ்வளவு தலைகளாய் போனாலும், உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறதற்காக அவருடைய டைம்காக அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நீ நினைச்ச நேரத்துல நடக்காது, அவர் நினைச்ச நேரத்துல நீ நினைக்காததெல்லாம் நடக்கும்படிக்கு தேவன் உனக்காய் கிரியை செய்கிறவர். மொத்தமா போட்டானுங்க, மேல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. எவ்வளவு அழுது இருப்பான், எவ்வளவு கெஞ்சி இருப்பான். அண்ணாடே தூக்கி விடுறா, தூக்கி விடுறா, தூக்கி விடுறா. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சில நேரத்துக்கு பதில் வராத மாதிரி இருக்கு. எதுக்கு தெரியுமா? அவர் இப்ப உன்னை தூக்கி விடாம விட்டாதான் நீ தேசத்தையே தூக்குறவனா மாறு. இப்ப தூக்கி விட்டுட்டாருன்னா அதனுடைய வேலை தெரியாது. அவர் உன்னை கைவிடுகிறது நீ தேசத்தையே சுமக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அவர் உன்னை கண்டுக்காம போறது நீ நாடுகளை போஷிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா சொன்னார். பார்வோனுக்கு தகப்பனாய் நான் அவனை வைக்கணும்னா நான் யோசேப்பை அனாதையாய் மாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு அனாதை ஆனான்னா தான் பார்வோனுக்கு அப்பனா மாற முடியும். ஏன் தெரியுமா? அவன் அப்பன் ஆனதுக்கு பிறகு எவனை அவன் அனாதை ஆக்க மாட்டான். அனாதைங்கிற வலி அவனுக்கு தெரியும். ஒரு அழலியா சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனுக்கு தகப்பனாய் மாறப்போகிறது தெரியாமல் பரிதாபத்தோடு அழுது கொண்டிருந்த யோசேப்பை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவர் நினைச்சிருப்பாரு, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் யோசேப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நினைச்சிட்ட முடிஞ்சிருச்சு, அல்லது அவ்வளவுதான் இல்ல, இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் பயணம் இருக்குது. அதுல நீ போய் முடிச்சிட்டீங்கன்னா தேசங்களிடத்துல கையேந்து நிக்கத்தக்கதாய் உன் தலையை நான் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் உன் வஸ்திரம் வேணா உரியப்படலாம், உன் வாழ்க்கை முடியாது. ஆமென். கொலை பண்ணலான்னு மண்டையை மாத்தினார் ஆண்டவர். சாகடிச்சலாங்கிறனுடைய நினைப்பை மாத்தினார் ஆண்டவர். அவனை காப்பாத்தினார். அவன் எகிப்துக்கு கொண்டு போக ஒரு சித்தை வச்சதுனால கரெக்டா அவனுக்காக ஒரு இஸ்மவேலர் கூட்டத்தை வர வச்சான். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. அந்த இஸ்மவேலர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கினாங்க. வலிச்சிருக்கு அவனுக்கு. அப்பனுக்கு செல்ல பிள்ளை, அத்தனை சொத்துக்கு அதிபதியா இருக்க வேண்டியவன் எல்லாத்தையும் இழந்தவனா அடிமையாய் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு அவை கானான்ல இருந்து எகிப்துக்கு போறான். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, எகிப்தில இருந்து கானானுக்கு வந்த இஸ்ரவேல் கூட்டத்தின் மேல அக்கினி சமமாய் மேக சமமாய் இருந்தது போலதான் கானான்ல இருந்து எகிப்துக்கு போன ஒரு யோசேப்போடு கூட நான் இருந்தேன். அன்னைக்கு கண்ணுக்கு தெரியல. அவன தூக்கி கூட வச்சிருப்பான் இஸ்மவேலன். அவன் அடிமை. ஆடு மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சிருப்பான். ஆடுகளோடையும் மாடுகளோடையும் கட்டப்பட்டுட்டு வானம் தன்னாந்து பார்க்கும்போது குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, செத்துருவேன்னு நினைக்கும் பொழுது, யோசேப்பே குளிர்ல சாகிறதுக்காக வாடா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். தேசத்தையே போஷிக்கிறதுக்காக, நாடுகளை போஷிக்கிறதுக்காக, கண்டங்களை போஷிக்கிறதுக்காக. யோசேப்பு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தூங்கினா எப்படின்னு தெரியல. ஒரு மேக ஸ்தம்பம் கண்ணுக்கு தெரியாம வந்து அவனை மூடிச்சு. அவனுடைய குளிர் மாறிச்சு. அவன் தூங்கினா. தூங்கி எந்திரிக்கும் பொழுது பாக்குறான், நான் எப்படி தூங்கினேன்னு தெரியலையே, உன்னை ஒருவர் தூங்க வச்சா. ஆமென். சில நேரங்கள் இதை எப்படி கடந்தேன்னு உனக்கே தெரியாது, உன்னை ஒருவர் கடக்க வைப்பார். ஆமென். இந்த குழியை எப்படி தாண்டின, இந்த பாதையை எப்படி தாண்டின உனக்கு தெரியாது, உன்னை ஒருவர் தாண்ட செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இருக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு தனி மனிதனுக்காக கர்த்தர் வந்தார். ஒரு தனி மனிதன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தனி மனிதன் ஆடுகளோடையும் மாடுகளோடையும் கட்டப்பட்டு கூடாரத்துல நிர்வாணமா இருந்து அப்படியே வான தன்னாந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் தப்பிச்சிரடான்னு சொல்லி எகிப்துக்கு போகும்பொழுது அங்க அதுக்கு மேல பிரச்சனை வந்துச்சு. அரண்மனைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்து, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருந்து, ஓரளவுக்கு சாப்பிட்டு, ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும்போது இன்னொன்னு தேடி வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு உன்னை தேடி வர்றதுக்கு நீ அழிந்து போகிறதுக்கல்ல, நீ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக.
நீ எதிர்பார்க்காத பிரச்சனை எதிர்பாராத நேரத்துல வர்றது உன்னை முடிக்கிறதுக்காக இல்ல. நீ எதிர்பாராத சிங்காசனத்துல உன்னை உட்கார வைக்கணும்னா நீ எதிர்பாராத நேரத்துல ஒரு பிரச்சனை வரும். அதை தாண்டிட்டினாலே நீ எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலைக்குள்ள தேவன் உன்னை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya. ஒண்ணே அவரை மாத்திரம் விட்டுறாரு. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவனுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கிடையாது. ஆனா அப்பவே அவன் நினைச்சான். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அவன் கர்த்தரோட தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. கர்த்தரோட இருக்கிற புள்ள நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரோட இருக்கிற புள்ள நீ போகிற குடும்பம் செழிக்கும். கர்த்தரோட இருக்கிற புள்ள நீ ஜெபிக்கிற காரியம் நடக்கும். கர்த்தரோட இருக்கிற புள்ள உன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு உசுர கொடுப்பான். கர்த்தரோட இருக்கிற புள்ள உன் அழுகையை பார்த்து உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு இன்னொருத்தனுக்கு நன்மை செய்வா. அவனை காப்பாத்தணும்னு எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா உனக்காக காப்பாத்துறேன். What a great God he is. ஆமென் சொல்லுங்க. அவனை முடிச்சறன்னு தான் எனக்கு ஆசை, ஆனா நீ கேட்டுட்ட, அதனால அவனுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் எக்ஸ்டென்ஷனுக்காக உன் ஜெபத்துக்காக எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். உன் ஜெபத்துக்காக ராஜாக்களையே தள்ளி ராஜாக்களை மாத்துகிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. உன் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. ஆமென் சொல்லுங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. தேசத்தின் தலையெழுத்தையே மாத்திர மகராசி நீ. ஆமென். உன் தலையெழுத்து நல்லா இருக்குன்னு நினைக்காத, உன் தலையெழுத்து நல்லா இல்லைன்னு நினைக்காத. தேசத்தினுடைய தலையெழுத்தே உன்னை நம்பி தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றுகிறவள். ஆமென். தேசத்தினுடைய தலையெழுத்தை திருத்தி எழுதுகிறவள் நீ, மாற்றி எழுதுகிறவள் நீ. யோசேப்புக்கு தெரியல தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்ற போறான். ஆமென் சொல்லுங்க. எல்லா தேசத்து போல எகிப்தும் பஞ்சத்துல முடிச்சிருக்கணும், ஆனா எகிப்தை செழிப்பாய் மாற்றினா, தேசத்தின் தலையெழுத்தை மாற்றினான் யோசேப்பு. அல்லேலூயா. தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றினான். ஜெயிலுக்குள்ள சொல்லப்படாத ஒரு பட்டத்தை கட்டி உள்ள தள்ளினாங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை அதிகாரம் இருக்கிறவங்க, எத்தனை ஆளுகையில் இருக்கிறவங்க என்னத்தை வேணாலும் உனக்கு பண்ணட்டுமே, உன்னில் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு பதவியில் இருக்கிறவன், சூழ்நிலையை வச்சு உன்னை முடிவு கட்டினவன், சூழ்நிலை வச்சு நீ தப்பு பண்ண ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை எழுதினாலும் பரவாயில்ல, தீர்ப்பை மாற்றுகிறவர். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுகிற நம்ம நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுதுவார். ஆமென். நீ என்ன பத்தி சொல்றது? நாட்டாம தீர்ப்பை மாத்திடுவாரு. ஆமென் சொல்லுங்க. தலைவர் தீர்ப்பை மாத்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் என்ன நம்மளை பத்தி சொல்றதுக்கு? அவர் சொல்றது நடக்கும், அவன் சொல்றது நடக்காது. ஆமென் சொல்லுங்க. வீணா போனவன் 4 பேர் சொல்றத நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அவர் சொல்றதா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இது எப்படி உருப்படுன்னு பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே உருப்படுவேன். இது எப்படி மேல எழும்புன்னு பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே மேல வருவேன் நான். அதான் உண்மை. ஆமென். இவெல்லாம் எப்படி உருப்படுவான், இவெல்லாம் விளங்காம போவான், இவெல்லாம் சோத்துக்கு இல்லாம போவான். அத்தனையும் நான் உருப்படுறத பார்த்துச்சு. என் வாழ்க்கையை தான் நான் சொல்றேன். சோத்துக்கே வழி இல்லாம என்கிட்ட வருவான்னு சொன்னவங்க கண்ணுக்கு முன்னாலதான் நம்மள சோக்கா கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நான் முடிச்சிருவேன்னு நினைச்சா, முடிச்சிருவேன்னு அவன் நினைச்சா, அவன் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. ஓ, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்ல. ஓ, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்ல. சொன்ன சொல்ல காப்பாத்தினார். ஆமென் சொல்லுங்க. விற்கப்பட்டாலும் சொன்ன சொல்ல காப்பாத்திடுவாரு, அவமானப்படுத்தப்பட்டாலும் சொன்ன சொல்ல காப்பாத்திடுவாரு, எல்லாத்தையும் உரிச்சு கேவலப்படுத்தப்பட்டாலும் சொன்ன சொல்ல அவர் காப்பாத்திடுவார். சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகும்,
ஆனா சொல்லி நிறைவேறும். 2003 ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், மார்ச் மாசத்துல, சொந்த குடும்பமாய் நீ உன் மனைவியோடு பிள்ளைகளோடு காரில் பயணப்பட்டு ஊழியம் செய்கிறதை பார்க்கிறேன். 2003 சொன்னது 2020 நிறைவேறி சொல்ல காப்பாத்துகிற ஆண்டவர். அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு சூழ்நிலைகளினால அவன்தான் முடிவு கட்டப்பட்ட குற்றவாளியா உள்ளுக்குள்ள போறான். ஆனா அவருக்கு மட்டும் தான் தெரியும், சூழ்நிலையை பார்த்து முடிவு எடுக்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுகிற கர்த்தர் ஒருவர் உனக்காக இருக்கிறார். யாக்கோபு கூட சூழ்நிலையை பார்த்து பேசிடுவான், இது உங்க குமாரனுடைய அங்கிதானா பாரும், இது அப்படியே ரத்தத்துல கிடக்குது, ஐயோ என் குமாரனுடைய அங்கிதான், அது அப்படியே ரத்தத்துல கிடக்குது, ஐயோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு செத்து போனானே அப்படின்னு யாக்கோபு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆவிக்குரிய தகப்பன் கூட சூழ்நிலையை பார்த்து முடிவெடுத்துருவான். ஆவிக்குரிய தகப்பன் அபிஷேகம் பண்ணின கர்த்தர் சூழ்நிலையை பார்த்து முடிவெடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு செத்துட்டான் அவன் நினைச்சிட்டான். யோசேப்பு உசுரோட தான் இருந்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் இருக்குதா, நீ உசுரோட தான் இருப்ப. எனக்கு ஆண்டவர் இன்னும் புரிஞ்சுக்க முடியலீங்க. ஒரு பொய் சொன்னா சப்பீரா வந்துட்டு எனக்கு ஆண்டவர் புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப இல்ல, எப்ப போனாலும் அவர் புரிஞ்சுக்க முடியாது. எத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்தாலும் அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா முடியாது. அனனியாவும் சப்பீராலும் வர்றாங்க. பேதுரு கேட்கற, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விட்ட? ஆமா போயிட்டான். அவன் பொண்டாட்டி பின்னால வருவா, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விட்ட? ஆமா போயிட்டான். ரெண்டும் போயிடுச்சு. பொட்டுன்னு சர்ச்சில் உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கணும், முச்சு போடுகிற வல்லமை. நம்ம கடித்து கொண்டு பிரசங்கம் பண்ணாலே 4 பேர் வரமாட்டேங்கிறான். நம்ம சர்ச்சுக்கு வந்து 2 பேர் போட்டு தரல, யூடியூப்ல போட்டுருவானுங்க, சாகடிக்கிற ஊழியக்காரன் அப்படின்னு, சாவடிக்கும் பிரசங்கியா, அந்த சர்ச்சுக்கு போனால் நீங்கள் சாவீர்கள்னு போட்டுருவானுங்க. இனி வர்ற காலத்துல நடக்கும். பேதுரு மாதிரி வாய்மானம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பொட்டுன்னு போகும். உள்ளு போகுது இல்லையா, மேல போற வழியில போய் சேர்ந்துரும். யோசிச்சு பாருங்களேன், சப்பீரான ஒரு மனுஷன்ட்ட போய் சொன்னா, நிலத்தை இவ்வளவு தானே விட்டு, அது காணிக்கைய பாதி கொடுத்தா, நிலத்தை இவ்வளவு தானே விட்டு, ஆமா போய் சேர்ந்துட்டா. சாரால் தெய்வத்துக்கிட்டே போய் சொன்னா, சிரிச்சா, உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை உண்டாக்கும். கிளவி நானே எனக்கு போய் ஆண்டு கேட்கிற, சாராலை நீ ஏன் நகைத்த? நான் நகைக்கல ஆண்டவரே. யாருகிட்ட? அவர்கிட்டயே போய் சொல்றா. சாரால் தேவனிடத்தில் போய் சொல்லி உயிரோடு இருந்தால், சப்பீரால் மனிதனிடத்தில் போய் சொல்லி செத்து போனாள். ஏன்னா சப்பீராளுக்குள்ள வாக்குத்தத்தம் இல்ல, சாராளுக்குள்ள வாக்குத்தத்தம் இருந்துச்சு. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. சப்பீரால உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கலாம், சாராளுக்கு ஒரு சந்ததி வரும்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கோபம் அவருக்கு இருந்துச்சு சாரால் மேல, சொன்னதை நிறைவேற்றணும், அடக்கிக்கிறேன். சில நேரத்தில் நம்ம பண்றதுக்கு அவர் டென்ஷன் ஆயிரும். பரவாயில்லடா, பேதுருவையே மன்னிச்சிட்டேன், உன்னையும் மன்னிக்கிறேன், போய் தொலை. அப்படி நிறைய பேர்த்த உசுரோட விட்டு வச்சிருக்காரு ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஜெயிலுக்குள்ள இருந்த யோசேப்புக்கு தெரியல எகிப்துக்கு அரசனாய் மாற போறது. எங்க இருந்தாலும் அவன் கர்த்தரோட இருந்தான். ஆமென் சொல்லுங்க. 2020 2021 2022 எந்த வருஷமா இருந்தாலும் சரி, கர்த்தரோட இரு. அது கொரோனாவோ, எக்ஸ் வைரஸோ, பூகம்பமோ, பூமி எதிர்ச்சியோ, வாட் எவர் இட் மே பி, கர்த்தரோட இரு. பஞ்சமோ, கொள்ளை நோயோ, யுத்தங்களோ, பூமி எதிர்ச்சிகளோ, கர்த்தரோட இரு. இயேசு வருகைக்கு முன்னால இதெல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. மகா பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். ஆமா, மகா பூமி எதிர்ச்சி, சாதாரண பூமி எதிர்ச்சி இல்ல, மகா பூமி எதிர்ச்சி உண்டாகும். கர்த்தரோட இரு. இயேசுவன் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா பொழைச்சுக்குவேன். இயேசுவன் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் ஆடாது. கட்டளையே தலைவர் தான் கொடுக்கிறாரு. பூமி எதிர்ச்சிக்கு கட்டளையே இவர்கிட்ட தான் புறப்படுது. நீ கட்டளை கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நீ எப்படி கட்டளையினால் பாதிக்கப்படுவாய்? கட்டளைகளினால் பாதிக்கப்படுகிறவள் அல்ல நீ, நீ கட்டளை கொடுக்கிறவளோடு இருக்கிறவள். கட்டளைகளினால் பாதிக்கப்படுகிறவன் அல்ல நீ, நீ கட்டளை இடுகிறவனோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன். சிங்காசனத்திலிருந்து கட்டளை இடுறாரு, பூமி எதிர்ச்சி வரட்டுன்னா அவர் மடி மேல உட்கார்ந்து இருக்கிற பூமி எதிர்ச்சியில பாதிக்கப்படுகிறவன் அல்ல. கட்டளைகளை பார்த்து கர்த்தாவே வருகை வரப்போகுது என்று துதிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. மொத்தமும் பஞ்சத்துல போனாலும் உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த மன்னாவை கொடுத்து உன்னை உசுரோட வைக்கிறதுக்கு அவரால முடியுமா? முடியாதா? ஒண்ணுமே அடி பரவாயில்ல. இன்னைக்குள்ள சோத்தை இன்னைக்கு கொடுத்து நீதிமான் அப்பத்திற்காக இருந்து தெரிவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க.
தாவீது சோத்துக்கு வழியில வரும்போது இந்த வார்த்தையை சொல்றான், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு. வேணா காட்டுக்குள்ள பாக்குறா, சிங்க குட்டில வெளிச்சு போயிருக்குது. என்னடா ரீசன்? அது திங்க வேண்டிய ஆட்டையும் மானையும் கேளையாட்டையும் இவனுக்கு கும்பல் தின்றுச்சு. இவனுக்கு கொடுத்துட்டாரு, அதுக்கு கொடுக்கல. சிங்க குட்டி கூட பட்னியா இருக்கும், என் தங்க குட்டி பட்னியா இருக்காது. கண்டுபிடிச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் ஜெயிலுக்குள்ள. அவன் வேலையை அவன் செஞ்சான். உன் வேலையை நீ செய், அவர் நீட்டா உன்னை கொண்டு போய் உயர்த்தி வைப்பா. அவன் வேலையை அவன் செஞ்சான். பார்த்தா சிறைச்சாலைக்காரன், இவனை பார்த்தா தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. போத்திபார் வேணா நீ தப்பு பண்ணவன் முடிவெடுக்கலாம். ஜெயிலர் இவன் தப்பு பண்ணாதவன் நினைச்சதுனாலதான் பொறுப்பை அவன் கையில கொடுத்தான். போத்திபார் அவனை குற்றவாளியை பார்த்தான், சிறைச்சாலைக்காரன் அவனை நீதிமானாய் பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொறுப்பு வந்துச்சு. ஜெயிலுக்குள்ள கைதிகளுக்கு தலைவனாய் மாறினான். ஆமென் சொல்லுங்க. சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருக்கு அவன் ராஜாவா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நீ என் குழிக்குள்ள இருந்தாலும் நீ ராஜா தான். ஏன்னா ராஜாவை சுமந்துகிட்டு இருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நிர்வாணமாய் தொங்கினாலும் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா தான்யா. அவன் ஏத்துக்கினாலோ இல்லையோ, இயேசு யூதருடைய ராஜா. ஆமென். அதுபோல நீ ராஜா தான். ஒளியினிடத்திலிருந்து இருளினிடத்திலிருந்து ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்ட ராஜா நீ. ஆமென் சொல்லு. புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டம் நீ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சித்தமா அல்லேலூயா. அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்க. You mind your own business, then you will see the blessings of the living God. உன் வேலையை மாத்திரம் நீ பார்த்துக்கிட்டே இரு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்ப்பாய். அடுத்தவன் என்ன பண்றான் தேவையில்லை நமக்கு. அடுத்த ஊழியக்காரன் என்ன பண்றான் தேவையில்லை நமக்கு. அந்த விசுவாசி என்ன பண்றது தேவையில்லை நமக்கு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். உன்னை என்னை தெரிஞ்சுக்கிட்டதை இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுவாங்க. அது கொரோனா நடுவிலே ஆகட்டும், அது குறைவிலே ஆகட்டும், அது கஷ்டத்திலே ஆகட்டும், அது நெருக்கத்திலே ஆகட்டும், அது அவமானத்திலே ஆகட்டும், அது சிறைச்சாலையிலே ஆகட்டும், அது கேவலப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ஆகட்டும், அது ஒண்ணுமில்லாத சூழ்நிலை ஆகட்டும், நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். 2021 முழுக்க ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. இங்க பாரு, இந்த வஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறா. இது யோசேப்போட வஸ்திரம். எகிப்தியா இந்த எபிரேய என்கிட்ட சரசம் பண்ண வந்துட்டான். அவன் வஸ்திரத்தை நான் பிடிச்சிருக்கேன். என் கையை பிடிச்சி இழுத்தா. போத்திபார் பொண்டாட்டி காமிக்கிறா வஸ்திரத்தை. அதே போத்திபார் கண்ணுக்கு யோசேப்பு கூட இருக்கிற கர்த்தர் தெரிந்தா. இப்ப வஸ்திரத்தை பார்த்த உடனே அதே யோசேப்பு நிச்சயமா என் பொண்டாட்டிட்ட தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவன் தீர்மானிச்சான். நிச்சயமாகவே இவன் என் பொண்டாட்டிட்ட தப்பா நடந்தவன் தான் சொல்லி அவன் தீர்ப்பு செய்து சிறைச்சாலையில போட்டான். சிறைச்சாலைக்குள்ள இருந்த யோசேப்பு செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சிறைச்சாலைக்குள்ள போறா. சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, ஏய் இவன் கெட்ட
பத்தியடா, அடிமடா, அரசை பொண்டாட்டிய கையை பிடிச்சு இழுத்துருக்கிறான். அவனுக்கு தேவையா போத்திபாருடைய பொண்டாட்டிய கையை பிடிச்சு இழுத்துட்டு பரதேசி நாய், எவ்வளவு எங்க அடிமை நாய் நீயே எங்க ஊர்ல வந்துட்டு அரசிய கை பிடிச்சு இருக்கிற அளவுக்கு உனக்கு இவ்வளவு துணிச்சல் எப்படிடா வந்துச்சு? கைதிகள் எல்லாமே சொல்றானுங்க, கூட இருக்கிறவன் சொல்றான் இவன் அவ கையை பிடிச்சு இழுத்தவன் சொல்லி இவன் எவனுக்கு பதில் சொல்லல. ஊரானுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன வைக்கல, அப்பாவை ஆராதிக்கிறதற்காக என்னை நியமித்திருக்கிறான். அவன் இவனுக்கு பதில் சொல்றதுக்காக இல்ல, அவளுக்கு இவனுக்கு பதில் சொல்றதுக்காக இல்ல. உனக்கு பதில் சொல்றதுக்கு என்ன வைக்கலடா. என்ன அபிஷேகம் பண்ணினது, என்ன வேறு விரிச்சது, என்ன முத்தரிச்சது, என்ன தூக்கி எடுத்தது, என்ன கழுவினது, என்ன 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 ஆண்டவர் தெரிந்து கொண்டது. உன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல. நீ என்ன வேணா என்ன பத்தி பேசிட்டு போ. நான் செய்ய போறது ஒண்ணே ஒண்ணுதான். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, அவன் வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். இவர் என்ன இப்படி பாடுறாரு, இவர் என்ன இப்படி ஆடுறாரு, இவர் என்ன இப்படி பிரசங்கம் பண்றாரு? உனக்கெல்லாம் பதில் சொல்றேன் எங்களை வைக்கலா. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, ஆராதனை வார்த்தையை. எங்களுக்கு தான் தெரியும் உன்னை பத்தி. நீ எவ்வளவு கேவலமானவன், நீ எவ்வளவு மோசமானவன், நீ எவ்வளவு உருப்படாதவன், நீ அப்பா நாட்டாளுக்கு கீழ்படியாதவன், நீ எவ்வளவு மோசமானவன் எனக்கு தான் தெரியும்டா, எங்களுக்கு தான் தெரியும்டா. ஊரு என்ன வேணாலும் சொல்லிட்டோம். நானும் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். அதை என்ன சபையில என்ன இப்படி ஆடுறதா? சபையில ஆடக்கூடாது, சபையில இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தாவீது தெருவுல தான் ஆடுனா, தாவீது தெருவுல தான் ஆடுனா. இவன் என்ன சபையில ஆடிக்கிட்டு இருக்கிறான்? சபையில இப்படி எல்லாம் ஆடக்கூடாது. தாவீது தெருவில் ஆடல, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால ஆடுனா. ஐயா கர்த்தரை நடனத்தோட துதியுங்கள் என் அப்பாவாயா சொல்லி வச்சாரு. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில ஆடுறது தப்பு, நாங்க பரலோகத்திலேயே ஆடுறவங்க. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, ஆராதனை வார்த்தையை. உடன்படிக்கை பெட்டி போய்கிட்டு இருக்குது. ஊர்சா எட்டி பார்க்கிறான். எட்டி பார்த்ததுனால ஐயா, எட்டி பார்த்ததுனால 50,000 பேர் செத்தானுங்க. அதே பெட்டிக்கு முன்னால ஆடுனதுனால தேசமே போச்சுதியா. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு இருந்த எண்ணெய ரத்தம் கழுகிச்சியா? ஆமே, செத்தவனுக்கு முன்னால் ஆடின எண்ணெய ரத்தம் கழுவிச்சு. பணத்துக்கு முன்னால் ஆடின எண்ணெய பூசுருள்ள தெய்வத்துக்கு முன்னால் ஆட வச்சா. தேசமே ஆடுகிற ஒரு நாளை தேவன் வச்சிருக்கிறார். அதுதான் எழுப்புதல். செத்த பணம் உயிரோட எழுப்பும். சப்பானி உயிரோட எழுப்புவான், நடப்பான், குதிப்பான், துள்ளுவான். சப்பானி எழுப்பி ஆடுவான். அப்ப ஆட்டத்தை தப்பா பேசுற அத்தனை பேரை அடக்குவான். அதுதான் எழுப்புதல். அது ஒரு சபையில நடக்கும்படிக்காக
உன் மூலமாய் நடக்கும்படிக்காக, உன்னை கொண்டு செய்யும்படிக்காக என் கர்த்தர், என் தேவன் வருகிற நாட்களில் செய்வார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அன்னைக்கு குதிக்கிறவன், ஆடுறவன், ஆராதிக்கிறவன், தப்பா பேசுறவன் கற்பம் அடைபட்ட வீகால போல அபிஷேகத்தை இழந்து போய் வேடிக்கை பார்ப்பான். சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் சப்பானிய நடக்க வச்சு, குருடனை பார்க்க வச்சு, அவன் கூட சேர்ந்து ஆடுவாளுங்க. அன்னைக்கு நீ வேடிக்கை பார்ப்ப. ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இவனுக்கெல்லாம் மோசமானவனு சர்டிபிகேட் கொடுத்து அத்தனை பேர் ஆடிட்டு இருப்பான். பரலோகத்துல சர்டிபிகேட் கொடுத்து நீ மூளையில உட்காந்து வெக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்ப. அப்போ நாங்க பூமியில ஆடுங்க, நாங்க அப்பாவை சுத்தி 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 வந்து ஆடுவோம். அப்பாவை துதிப்போம், அப்பாவை உயர்த்துவோம், அப்பாவை கனம் பண்ணுவோம், அப்பாவை மேன்மைப்படுத்துவோம். ஏன்னா நாங்க ஆடுனது மோசைக்கு கீழே ஆரோன் ஆடின ஆட்டம் இல்ல. நாங்க சீனாய் மலையில மோசைய போல இருந்து ஆடி இருக்கிறோம். அவன் வேசிகளோடு கூட ஆரோன் விபச்சாரம் பண்ண வைத்து நடன கழிப்பு உண்டு பண்ணினா அந்த நடனம் தான் கர்த்தருக்கு அருவருப்பு. ஆனா ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை வீட்டை அடைச்சுக்கிட்டு 2 பாட்டை பாடி ஆராதிச்சாலே துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வம் உன் பக்கத்துல இறங்கி வருவா. நீ ஜெபிச்சு நடக்காததெல்லாம் நீ ஆடும் போது நடக்கும். நீ ஜெபிச்சு நடக்காததெல்லாம் நீ துதிக்கும் போது நடக்கும். நீ ஜெபிச்சு நடக்காததெல்லாம் நீ சோத்திரம் பண்ணும் போது நடக்கும். நீ அழுது கிடைக்காததெல்லாம் நீ ஆர்ப்பரிச்சு நடனம் பண்ணும் போது, நீ ஆர்ப்பரிச்சு நடனம் பண்ணும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் என் துதியின் சத்தத்துல மயங்குகிற ஒரு ஆண்டவர், என் ஆராதனையில மயங்குகிற ஆண்டவர், என் நடனத்தை ரசிக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு ரஜினிகாந்த் ஒரு விஜயம் நடிக்கிறதையும் ஆடுறதையும் சாத்தானுடைய ஜனங்கள் இத்தனை பேர் சந்தோஷமா பார்த்தா, நீ பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, என் ஆட்டத்தை ரசிக்கிற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் என் ரட்சகர். அவருக்காக நான் இன்னும் நீசனாவ, இன்னும் குப்புக்காவ. நீ என்னடி என்ன பார்த்து சொல்றது? இவ்வளவு கேவலமா இருக்க நீ என்னடி பேசுறது? ஆட்டுக்கு பின்னால தெரிஞ்ச என்னை எடுத்து நாட்டுக்கே ராஜாவா வச்சதுனால இன்னும் நான் நீசனானாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி ஆடுனாப்பா. அந்த தாவீதை போல கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இந்த பூமியில இருக்குது. அவர்கள் நிமித்தம் தேசத்துக்கு ரட்சிப்பை, தேசத்துக்கு சேமத்தை, தேசத்துக்கு மகிமையை நான் கொண்டு வரத்தான் போறேன். அன்னைக்கு இந்த சின்ன கூட்டத்தை பரியாசப்படுத்த பெரிய ஊழியர்கள் வாயை போத்திக்கிட்டு நிக்கத்தான் போறாங்க. என் அப்பா அவங்களோட அல்ல, இங்க ஆராதிக்கிற எங்களோட ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, ஆராதனை வார்த்தையை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஊர்ல ஒரு செத்த போன எழும்பிருச்சு. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன எழும்பிருச்சு அப்படியா சொல்லுங்க. போன எழும்பிருச்சுனால ஆடாதவன் காலையில ஆடு. எங்க அப்பா, எங்க அப்பா எழுப்புறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சப்பானி ஊர்ல பிச்சை எடுத்துக்கிட்டான எழுந்துட்டான். எழுந்தவன் சும்மா நிற்பான். நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. குதிக்கிறது தப்பு, ஆடுறது தப்பு. இவ்வளவு நாள் சப்பானியா இருந்தேன், எனக்கு தாண்டா தெரியும் என்னை எழுப்பினவர் யாருங்கிறத. ஹல்லேலூயா. நீ சொல்லிக்கிட்டே இருந்தா பரிசையா, நீ சொல்லிக்கிட்டே இருந்தா வேலை பாருங்க. எழுப்பின நசரேயனுக்காக ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும்
சூப்பர்ல ஆண்டவரே, சூப்பர்ல, சூப்பர்ல. இதெல்லாம் ரியலா தேசத்துல நடக்கத்தான் போகுது, வேற எங்கேயும் இல்ல. உன் குன்னூர்ல நடக்க போகுது, உன் ஊட்டியில, உன் நீலகிரியில் நடக்க போகுது. அன்னைக்கு உட்கார்ந்து அது எப்படி ஆடலாம்? சபையில் ஆடுகிறது தவறு தெரியுமல்லவா? சங்கீதத்தில் நடனத்தோட துதிகள் எழுதியிருக்கிறது, அது தெரியாதா உனக்கு? 10 நரம்பு வீணையினால, நடனத்தினால எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. தேவன் அருவருக்கிற ஒரே நடனம் பாவி, கேவலமா அசுத்தமா பாவம் பண்ணிட்டு ஆடுகிற நடனத்தை தான் அருவருப்பா. ஒரு பரிசுத்தமான அவர் புகழ்ந்து ஆடுகிறதுல அவர் இறங்கி வந்து ஆடுவாரியா? அவர் இறங்கி வந்து ஆடுவாரியா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாரு. நேத்துக்கு தான் வந்துருச்சு எனக்கு ஒரு மெசேஜ். ஆடுறது தப்புன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு, பதில் கொடுக்கணும் இருக்கிறேன். இது யூடியூப்ல போச்சுன்னா பாக்கட்ட அவரு. ஆமேன்னு சொல்லுங்க. இத்தனைக்கு நடுவுல பின்னால பாஸ்டருக்கு வந்து கை தூக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறக்கே நீங்க எல்லாம் முன்னி செஞ்சிருக்கீங்க. இல்லாட்டி இவனை ஏன்டா உள்ள விட்டுன்னு அவன்கிட்ட போய் சண்டை போடுற பாஸ்டர் ஏராளமா இருக்கிறாங்க. ஆமாயா, பாஸ்டருங்க கண்ணு தெரியாம இருக்கிறனாலதான் இன்னைக்கு சபை சீர்கெட்டு போயிருக்குது. இங்க ஆடுறவன் வேற எங்கேயும் ஆட மாட்டான், அவர்கிட்ட ஆடுறவனை வேற எங்கேயும் ஆட அவர் விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, மிரியாம் செங்கடல புலந்தன்னு ஆடிட்டு போனான் தம்புர வாசி. சீயோனின் குமாரத்திகள் நடன களிப்போடு ஆடிக்கொண்டு வந்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் பைபிள் இல்லையா? இயேசு செய்தது எத்தனையோ இன்னும் எழுதப்படல, வேத புத்தகத்தில் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. இயேசு இருந்த இடத்துல அத்தனை இடத்துல ஆட்டம் இருந்துச்சு, பாட்டம் இருந்துச்சு, அத்தனை இடத்துலயும் டான்ஸ் இருந்துச்சு. இது பிசாசு எங்க இருந்து பிடிச்சான்? அவனுக்கு சுயமா சிந்திக்கவே தெரியாது, அப்பன் இருந்து வந்தது. அதை எடுத்து அவனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமாங்க, அப்பாவோட தான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்ன ட்ரெண்ட் மாறுது, அவன் ட்ரெண்ட் திரும்ப நம்ம புடுங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவனோட ஆளுங்க கொஞ்சம் பேர் பைபிளை தூக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு ஆடுற நாங்க நாளைக்கு 2 சப்பானியை எழுப்பி விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து ஆடுவோம். அன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? சப்பானி சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து ஆடுவான். அவர்கள் ஏதோ மந்திர வித்தையினால் அவனை எழுப்பினார்கள். உன்னை வச்சுக்கிட்டு சாகிற வரைக்கும் பரலோகத்துக்கு உபத்திரம் தாயா, நீ உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு உபத்திரம் தான். நீ எப்படி சிரிக்கலாம், நீ எப்படி ஆடலாம், நீ எப்படி பாடலாம்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பைபிள் மட்டும்தான். எங்க அப்பாக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்வோம், எங்க அப்பாக்கு எதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் செய்ய மாட்டோம். சபையில வந்து உட்காந்துக்கிட்டே போறது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. சபையில வந்துட்டு மனசார அவர் ஆர்ப்பரிச்சு ஆராதிச்சுட்டு போறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். ஆமேன்னு சொல்ல. ஆமா, நம்ம ஆளுங்க திருந்தினாலே தேசம் உருட்டுறோம். அதனாலதான் பார்த்தார் ஆண்டவர், மொத்தமா மூடி விட்டார். ஆமே, என்னாலதான் என் விசுவாசி பிழைக்கிறான், என்னாலதான் விசுவாசி பிழைக்கிறான், உன்னால இல்ல என்னால பிழைக்கிறான்னு காட்டுறதுக்காகவே நிறைய மூடி விட்டார் ஆண்டவர். ஆமா, அப்படி சொன்னவங்களா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவன் விசுவாசிகள்லாம் நல்ல நல்ல ஊழியக்காரனு காணிக்க அனுப்பிட்டாங்க. இவன் பட்டி கிடக்குறான். கத்ததுக்காக வாழ்ந்தவன் நல்லா இருக்கிறான். ஆமேன்னு சொன்ன ஒரு அல்லேலூயா. ஒண்ணு மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன்ல, அப்பாக்கு 2 பேர் 3 பேர் போதும். அவர் எனக்கான 2 வார்த்தையை பேசிட்டு முடிச்சுட்டு போக தெரியாதா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கூட வேக்கல ஒழுகல, செகண்ட் சர்வீஸ்ல வேத்து ஒழுகுது துடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன கேட்டா உனக்கு எது ரொம்ப சூப்பர்? நான் சொல்லுவேன் செகண்ட் சர்வீஸ் தான் ஏன் சூப்பர். எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஜனம் இருந்துச்சு, செகண்ட் சர்வீஸ்ல தெய்வம் இருந்தார். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஜனமும் இருந்துச்சு, கர்த்தர் இருந்துச்சு. செகண்ட் சர்வீஸ்ல கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அப்படியே சிறைச்சாலையில இருந்து சிங்காசனத்துக்கு போகும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த யோசேப்பு படத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். யோசேப்பு பிலிம், அந்த படத்தை நான் பார்த்தேன். யோசேப்பு கொண்டே பார்வோன்ட்ட நிப்பாட்டிடுவாங்க. பார்வோன் தான் கடவுள், பார்வோன் தான் எகிப்துக்கே கடவுள். யோசேப்பு பார்வோனுக்கு மேல போய் நின்று இப்படி குனிஞ்சு நிற்பான். நின்றுட்டு சொல்லுவான், பார்வோனை பார்த்தேன். அவன் முகத்தை பார்க்க மாட்டான், கீழே குமிச்சிட்டு சொல்லுவான், பார்வோனே நீ எகிப்துக்கே கடவுளா இருக்கிற, எல்லாரும் உன்னை வணங்குவாங்க, ஆனா நான் உன்னை வணங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். ஆராதனை ஆராதனை
சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. எப்படி இருந்திருக்கு ஆண்டவருக்கு மேல உட்கார்ந்து, எப்படி இருந்திருக்கு அந்த வீடு எப்படி பின்னால வருது, எப்படி இருந்திருக்கு ஆண்டவருக்கு. அவன் தைரியமா சொல்லுவான், முகத்துக்கு முகம் குமிச்சுக்கிட்டு இருப்பான், குமிச்சுக்கிட்டே சொல்லுவான், எல்லாரும் உன்னை வணங்குறாங்க நீ கடவுள்னு, ஆனா நான் உன்னை வணங்க முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறான். உனக்கு 2 ஆப்ஷன் தர, நீ முடிவு பண்ணிக்கோ. ஒண்ணு, நான் உன்னை வணங்காததுனால் நீ என் தலையை துண்டிச்சு என்ன சிறைச்சேதம் பண்ணி கொள்ளலாம், அல்லது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா உன் சொப்பனத்துக்கு என் தேவன் விளக்கம் சொல்லுவார். எது வேணுமோ நீ முடிவு பண்ணிக்கோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு அவங்க கையில் விட்டா, நான் உன்னை வணங்காதனால நீ என்ன கொல்லலாம், நீ என்ன கொன்னுட்டா நான் செத்துருவேன், நீ என்ன உசுரோட வச்சா நீ சாகாம நான் உன்னை காப்பாத்துவேன். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும். அது எந்த நிலைமையில சொல்றான், அவன் சொப்பனத்துக்கே இன்னும் நடக்காம இருக்குது, அவன் சொப்பனம் இன்னும் நடக்கல, அவன் சொப்பனம் இன்னும் நிறைவேறல. ஆனா அவன் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியது அல்லவா, என்கிட்ட சொல்லு. ஆமென். உனக்கு சொப்பனம் நடக்காட்டியும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறவனா இரு. உனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஆனா சொல்லு, என் தேவன் சுகப்படுத்துகிறவர், கைய வெய்யி அவன் எந்திரிப்பான். ஒரு அல்லேலூயா. உனக்கு 1000 கடன் பிரச்சனை இருக்கும், போய் சொல்லு, யெகோவா ஈரே, அவர் உன் குறைகளை நிறைவாக்குகிறவர், உன் கடனை மாற்றுகிற ஒரு ஆண்டவர், சொல்லு. ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க ஊழியம். நமக்கே நடந்திருக்காது. அப்ப கேட்பானுங்க, உனக்கு மட்டும் நடக்கல, ஏய் எனக்கு தானே தெரியும், நடக்குதோ நடக்கலையோ மண்டையை போட்ட பரலோகத்துக்கு போவேன், அவர் பரிகாரிக்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு அல்லேலூயா ஹல்லேலூயா. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கள் தேவனுக்குரிய அல்லவா. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே பார்வோன் சொல்லுவான், ஏன் ரதத்துல ஏறிக்கோ. ஆமென் சொல்லுங்க. யாருடைய ரதம்? பார்வோனுடைய ரதம். பார்வோனுடைய 2வது ரதத்தில் அவனை ஏற்றினான். அதெல்லாம் 2வது ரதம்னா என்ன தெரியுமா? பார்வோனுக்கு அடுத்து மகன், அவன் தான் 2வது ஸ்தானம், அவன் தான் அடுத்த பார்வோன் ஆகணும். மகன் போற ரதத்தை யோசேப்புக்கு கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்க. அவன் குடும்பத்தினுடைய ரதம் யோசேப்புக்கு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. யோசேப்பு எல்லாத்துக்கும் படி அளந்துட்டு பொழுது பஞ்சம் வந்து வர்றானுங்க. அண்ணனுங்கள்லாம் அத்தனை பேரும் 10 பேர் வந்து அப்படியே வணங்குறானுங்க. யோசேப்பு சொப்பனத்தை நினைப்பான், 11 வணங்கணுமே, ஒன்ன காணுமே. ஒரு அல்லேலூயா. நான் யோசேப்பு என்ன பண்ணி தெரியுமா? லேவி கட்டி பிடிச்சிருப்பேன், ரூபான்னு கட்டி பிடிச்சிருப்பேன். யோசேப்பு நினைக்கிறான், 10 வந்துருச்சு, 1 வரல, அப்ப இன்னொன்னு வர வைக்கணும், அப்பதான் சொப்பனம் நிறைவேறும். ஆமென் ஹல்லேலூயா. உனக்கு சொன்ன தரிசனத்தை மனசுக்குள்ளே வச்சு நிறைவேறுகிற வரைக்கும் நீ கடினமுள்ளவனா இருந்தாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பான். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது
best worship, the best message. குன்னூர்லதாயா, குன்னூர்லதாயா. 3 பேரு அப்பா மறுபடியும் மலை இறங்கி வந்த மாதிரி டேடி இறங்கி இருக்கிறாரு. பேசுறதெல்லாம் நான் இல்ல, அவரு. ஆமே, டேடி பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் பஸ் சர்வீஸ் இருந்தாங்க, ஓடிட்டாங்க. ஆனா உன்னை உட்கார வச்சாரு. ஆமே சொல்ல. எத்தனை பேர் இருந்தா அவங்க கூட, எத்தனை யூத் இருந்தா அவங்க கூட எல்லாம் போயிட்டாங்க. உன்னை உட்கார வச்சு பேருல அப்படி தூக்கின மாதிரி உன்னை அப்படி தூக்கி இங்க உட்கார வச்சு இவ்வளவு சொல்லி கொடுக்கிறாருன்னா நீ சம்திங் ஸ்பெஷல் ஃபார் காட். நீ பெரியவளாக இருந்தது ஆராதனையில அப்பா இறங்கி வந்து பாடல்ல அப்பா இறங்கி வந்து இன்னைக்கு பின்னால சைடுல மைக்க பிடிச்சான பாடுறேன். அக்கா ஆராதிக்கும் பொழுது மனசுல யோசிச்சாங்க, ஆமாவா இல்லையா? இப்ப சொல்றாரு ஆண்டவன், இப்ப சொல்றாரு என் வைஃப் வர்ஷிப் எடுத்த பொழுது நீ மனசுல யோசிச்ச, ஆண்டவரே இந்த அக்காவை மாதிரி என்னையும் பயன்படுத்துங்க சுவாமி. ஆமாவா இல்லையா? சொல்லு, யோசிச்சான ஆமாவா இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? நீ யோசிச்சத அப்பா இப்ப சொல்றாரு. என் வைஃப் வர்ஷிப் எடுக்கும் போது என்னைக்குப்பா நான் இப்படி ஆராதிப்பேன், என்னைக்குப்பா நான் இப்படி உமக்காக ஊழியம் பண்ணுவேன் மனசுல நினைச்சதான. இன்னும் கொஞ்சம் வருஷம் காத்துக்கோ. ஒரு 70 நாட்கள்ல நீ சப்பானிய நடக்க வச்சு ஆடுறவளா, ஊமையன பேச வச்சு ஆடுறவளா, அப்பா உன்னை எழுப்பத்தான் போறாரு. நீ தாயின் கருவில முன்கரிக்கப்பட்டவ, தாயின் கருவில தெரிந்தெடுக்கப்பட்டவ, மரணத்தின் வாசல் வர போனவ, மரணத்திலிருந்து அப்பா உன்னை காப்பாத்தினாரு. சாகர நறுவாய்க்குள்ள போன உன்னை அப்பா தூக்கி எடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? சாகரவனை உயிரோடு எழுப்புவதற்காக, சாகரவனை உயிரோடு எழுப்புவதற்காக. அன்னைக்கு உன்னை இதே குன்னூர் பகுதி ஆச்சரியமாக பார்க்கப்பட்டதா? என் ராஜா உன்னில் மகிமை கொள்வார். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நினைச்சடா சாமி வருது அந்த பிரசன்ன அப்படியே பீட் வந்துட்டே இருக்கு பின்னால. நினைச்சியா? என்ன நினைச்ச? நான் ஆராதிக்கிறேன்னு நினைச்சேன். என் வைஃப் ஆராதிக்கிறத பார்த்துட்டேன். அந்த அக்கா மாதிரியே நானும். ஆமாவா? நீ நினைச்சத அப்பா இப்ப சொல்றாரு பாரு. நிச்சயமா நீ அந்த மாதிரியே வருவ. ஆமென். Lord send your anointing, Lord. உங்களுடைய கிருபை அந்த மகன் மேல இருக்கட்டும், உங்களுடைய மகிமை அந்த மகன் மேல இருக்கட்டும். Receive that, receive that. ஆண்டவருடைய கரம் இந்த மகளை தொடுவதாக. ஒரு அக்கினி இந்த மகளுக்குள்ள இறங்கட்டும், ஒரு தேவ பிரசன்னம் இந்த மகளுக்குள்ள இறங்கட்டும். டாடி touch your daughter in Jesus name. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஒண்ணு காணமே, 10 பேர் வந்துட்டானுங்களே, ஒருத்தனை காணமே. ஐயா அவனுக்கு எல்லாம் அண்ணனுங்க. ஆமா, ஒரே ஒரு தம்பி மாத்திரம் வரல, மிச்சம் 10 பேர் அண்ணனுங்க. அவன் எகிப்தை விட்டு வந்து ஒரு 10-15 வருஷம், அவ்வளவுதான். 10-15 வருஷத்துக்குள்ளேயே கூட பிறந்த அண்ணனுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அப்பா அவனுடைய அட்ரஸையே மாத்திட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம் தெரியாத அளவுக்கு உங்களை உயர்த்துகிறது. ஆமென். கூட இருக்கிறத ஆஹா இவர்தான் பெத்தேல் பாஸ்டரா, எங்கேயோ போயிட்டாரு சொல்ற மாதிரி இருப்பாரு. ஆமென் சொல்லு. கூட இருக்கிறவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கூட பிறந்த அண்ணனுக்கு 15, 20, 17 வயசுல தான் வெளியில வந்தான். 17 வருஷமா கூட இருந்திருக்கானுங்க கொஞ்சம் பேரு. அடையாளம் தெரியல. 10 வருஷமா இருந்தா, 10 வருஷமா 8 வருஷமா கூட இருந்தா யோசேப்போட. அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியாத அளவிற்கு உன்னை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். ஹalleluya. யோசேப்பு நினைச்சா 11 அடி கிட்டல என்ன வணங்கணும், 10 தான வந்திருக்கு, இன்னொன்னுங்க இன்னொன்னையும் வர வச்ச. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த இன்னொன்னும் வந்து உன் பாதத்தில் விழுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கடினப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஹalleluya. 11 வந்ததுக்கு பிறகு இப்ப சொல்றான், நான் யோசேப்பு, நீங்க குழியில தூக்கி போட்ட உங்க அண்ணன் நான் தான்டா. ஓ ஹalleluya. உன் தம்பி நான் தான்டா, நீங்க தானா என்ன குழியில தூக்கி போட்டீங்க. எல்லாம் திரு முடிக்கிறாங்க, எல்லாம் திரு முடிக்கிறானுங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கா.
தேசத்துக்கே அதிபதியா வச்சிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் நடுங்குறான், கிட்டு நடுங்குறான். ஐயா, சொப்பனை ஒரு தடவை தான் காமிச்சார் ஆண்டவர். ஆமென். நல்லா கவனிச்சுக்கோ, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சொப்பனத்தை ஒரு தடவை தான் காமிச்சாரு, சொப்பனத்தை 4 தடவை நிறைவேற்றினா. முகம் குப்புற விழுந்தா, தரையில விழுந்தா, தரை மட்டும் குனிந்தா, அப்புறம் கால்ல விழுந்தா. 4 தடவை சொப்பனத்தை நிறைவேற்றி விட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு தடவை சொன்னாலே 4 தடவை நிறைவேற்றுறா. ஒரு தடவை சொன்னாலே 4 தடவை நிறைவேற்றுகிற தெய்வம். ஏய், எப்படிடா நடக்கும் பார்க்கலாம்னு சொன்னவன 4 தடவை மண்ண கவே வச்சாரு எங்க அப்பா. மகரட்ட சக்கரபோ 11 அரிக்கட்டும் 4 முறை அவனை வணங்குச்சு, 4 முறை பணிஞ்சது, 4 முறை தொழுதுச்சு. அவன் யோசிச்சான், ஒரு தடவை தான் என்ன குழிக்குள்ள போட்டாங்க, 4 தடவை குழிக்குள்ள போட்டவன வணங்க வச்சுக்குவேன். நசரேயனே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா. இப்ப பார்வோனுக்கு சமாச்சாரம் போகுது. யோசேப்புடைய சகோதரர்கள் வந்துட்டாங்களா, கூப்பிடு. உன்னை பார்வோன் சொல்லுவாரு, உங்க அப்பாவை உன் குடும்பத்தெல்லாம் கூட்டு வர்றதுக்கு வண்டியை தர்றேன், போங்கடா கூட்டிட்டு வாங்கடா. யோசேப்பு சொல்லுவான், வண்டி அனுப்பு, பின்னால வரட்டு போயிட்டு வண்டி அனுப்பு. ஆமென் சொல்லுங்க. பார்வோன் அனுப்புன வண்டி எல்லாம் போகுது. இப்ப யாக்கோபை கூட்டு வரக்கு, குடும்பத்தை கூட்டு வரக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இவனுக்கு எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறது செம. இவனுக்கு எல்லாம் பார்வோன் அனுப்புன வண்டியில தான் போனானுங்க. யோசேப்பு மட்டும்தான் பார்வோனுடைய வண்டியில் போனான். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை. ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் டேடி டேடி ஆராதனை சூப்பர்ல. இதே மாதிரி சொன்னாருங்க. குன்னூருக்கு அதுவும் இந்த மெசேஜ் செகண்ட் சர்வீஸ்க்கு சொல்லி அனுப்பிச்சாரு. அக்காராதோ இந்த செய்தி செகண்ட் சர்வீஸ்க்கு ஆமென் சொல்லிட்டு பாக்கல. வர்றதுக்கு முன்னால சொன்னாரு, டேய் அவனுக்கு எல்லாம் பார்வோன் அனுப்புன வண்டியில தாண்டா வந்தாங்க, யோசேப்பு மட்டும்தான் பார்வோனுடைய வண்டியில் போனான். ஐயா, எவன் கொடுக்கறத வச்சு நீ வாழ மாட்ட, அவர் கொடுக்கறதுல வாழும்படிக்காக. எந்த அப்பா எந்த மாமன் எந்த பெத்து போட்ட ஆத்தா கொடுக்கறது இல்ல, வாழ்றதுக்காக என்ன தெரிஞ்சுக்கல. 10 மாசம் சுமந்த ஆத்தா கொடுக்கறது இல்ல, சிலுவையில ஜீவனை கொடுத்த ஒரு ஆத்தா, என்ன பெத்தெடுத்த ஒரு தாய், என் தகப்பன், அவர் கொடுக்கறதுல வாழும்படிக்காக. ஏன் ராஜா என்ன தெரிஞ்செடுத்துக்கிட்ட? ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். சில விசுவாசிகள் அப்படியே கடினமா பேசினா போயிடும், நல்லா தசமமா கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடும், நல்லா காணிக்க கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடும். ஏய், நீ கொடுக்கிற காணிக்கையில வாழ்றதுக்கு என்ன தெரிஞ்சுக்கல, அவர் கொடுக்கறதுல நீ அனுப்பின வண்டி இல்லடி மகராசி, எங்க அப்பனோட வண்டி. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும்
அபிஷேகம் பண்ணி ஒருத்தரை நடத்தினாருன்னா ஏவன் கொடுத்து வாழ வைக்க மாட்டாரு, அவர்கிட்ட தான் வாழ வைப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா. பார்வோன் அனுப்புன வண்டியில போறானுங்க. யோசேப்புடைய மனசை பாருங்களேன். வஸ்திரத்தை உறிஞ்சா அவனுக்கு யோசேப்பு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தான். ஆமென். சாதா ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. சட்டையை உறிஞ்சவனுக்கு பீட்டரிங்களா நேனோசை நல்ல வண்டியில போகுதியா, சும்மா இல்ல. ஆமென் சொல்லுங்க. ராஜா விட்டு வஸ்திரத்தை எடுத்துட்டு போறான். வச்சுக்கங்கடா, வெளியில சண்டை போட்டுக்காதீங்கடா, எங்க அப்பனை கூட்டிட்டு வாங்கடா, எங்க அப்பனை பார்க்கணும் நானு, வண்டியை கூட்டு போய் எங்க அப்பா வளைச்சுக்கிட்டு வா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு நம்பல, பார்வோன் அனுப்புன வண்டியை பார்த்துனே நம்புனா. ஐயா, பார்வோன் அனுப்புன வண்டியை பார்த்தே நம்புனான்னா பார்வோனுடைய வண்டியை பார்த்தா நம்பாம இருப்பான். என் அப்பா நல்லவர். ஆமென். இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தை தாங்கினது சுமந்தது யாரியா? அவரு. இத்தனை மலைக்குள்ள, இத்தனை குழுதுக்குள்ள, இத்தனை காத்துக்குள்ள எத்தனை விட்டுட்டு போச்சு, எத்தனை பை சொல்லிட்டு, எத்தனை முறைச்சிட்டு போச்சு, எத்தனை விரைச்சிட்டு போச்சு, எத்தனை காணிக்கை கொடுக்காம எப்படி வாழ்றான்னு பார்க்கலாம்னு நினைச்சது அத்தனைக்கு நடுவுல இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அவர் 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 அவரு. நீ இல்லடா, நீ கொடுத்தில்ல, நீ கொடுத்தில்ல, அவர்னால வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நான் வருந்திடும் அறிகுறி தோன்றுமோ, வாய்க்காலாய் வருபவரே, நான் வருந்திடும் அறிகுறி தோன்றுமோ, வாய்க்காலாய் வருபவரே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். ஒரு குடும்பம் ரொம்ப என்ன தாங்கிச்சு, ரொம்ப கஷ்டப்படுற விழுந்து நான் உண்மையா உழைச்சேன். அவங்களுக்கு 3000 ரூபாய் தசமபாகம் 300 ரூபாய் கொடுப்பாங்க. கர்த்தர் அவங்களை வைத்தி 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 10,000 ரூபாய் தசமபாகம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம மண்டை எல்லாம் எவன் கொடுக்குற காசு மேல இருக்காது, அவர் மேலதான் இருக்கு. நாம சொல்லுங்க பாருங்க. நல்ல சப்போர்ட்டிவா ஊர் ஆரணுமா அப்படியே கையை தாங்கிட்டு இருந்தாங்க. கப்பல் விட்டு போட்டு போனாங்க. ஆமே சொல்லுங்க. திரும்பி போவே இல்ல. ஏய், ஆட்டுக்கு பின்னால் நடக்கிறதுக்கு இல்ல, மெய்ப்பனுக்கு பின்னால் நடக்கிறான் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. The Lord is my shepherd. கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விட்டுட்டு போச்சு. ஐயா, நான் உண்மையா சொல்றேன் ஐயா, அது 10,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இருந்த என் காணிக்கையை விட இன்னைக்கு வரைக்கும் என் காணிக்கை அதிகமா தான் இருக்குது, குறையில. அரபா ஷக்கரபா, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவர், வாய்க்காலாய் வருபவர். ஐயா, எவ்வளவோ ஊழியம் செஞ்சிருக்கிறேன். ராத்திரி பகலா மலையில குளிர்ல நனைஞ்சுக்கிட்டு எவ்வளவோ ஊழியம் செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தி பொருளை சுமந்துட்டு வந்த என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கு பின்னால போய் சரண்டர் ஆகல. ஏய், நீ கொடுத்தில்லடி, அவர் கொடுத்து வாழ்கிறவனா. நான் கராட்டா ஷேக்கே வைராக்கியமா நின்ன, வைராக்கியமா கர்த்தருக்காக நின்ன. இன்னைக்கு வெறும் போன்ல ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுங்க, ஒரே ஒரு ஜெபம் தான். என் முகம் அறியாதவர்கள் எனக்கு மாசம் மாசம் 1000களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னாரு, ஆட்டுக்கு பின்னால தெரிஞ்சவனெல்லாம் கடைசி வரைக்கும் ஆடுதான் மேய்ச்சான். யோசேப்பு மெய்ப்பனுக்கு பின்னால தெரிஞ்சான், தேசங்களை மேய்க்கிறவனாய் கர்த்தர் உயர்த்தினார். சூப்பர்ல. யாக்கோபு அந்த வண்டியில ஏறி குடும்ப பிறப்புகள் எல்லாம் வரும், எல்லாம் வரும். நல்லா கவனிச்சுக்க. வசனம் சொல்லும், யாக்கோபை சந்திக்கிறதற்காக யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரதத்தை ரதம் ஆயத்தமா இல்லாம இருந்தாலே சூப்பரா இருக்குயா. ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா வர்றாரு,
அவர் வரும்போது நான் அவரை பார்க்க போனோம். என் ரதத்தை ரெடி பண்ணு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனா. அவன் ஒருத்தன் தான் அவனுடைய ஓன் சேரியட்ல போனான். மற்ற அண்ணனும் ஒரு தம்பியும் அடுத்தவனுடைய சேரியட்ல போனாங்க. அப்பனோட ரதத்துல போறக்கு நீ அழைக்கப்பட்டவன். ஹalleluya, ஹalleluya. சூப்பர்ல. வந்து எல்லாத்தையும் பார்த்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அப்பாவை வணங்குவான். ஆமா, அப்பாவை வணங்குவான். ஆமா, யாக்கோபு போய் காலில் விழுந்து வணங்குவான். யோசேப்பு இதெல்லாம் கிறிஸ்தவங்க செய்ய மாட்டாங்க. அவன் செஞ்சான். மோசே மாமனாரை வணங்கினான். யோசேப்பு அப்பாவை வணங்கினான் மீன்ஸ் மரியாதை செலுத்தினான் காலில் விழுந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு யோசேப்பு சொல்லுவான், பார்வோன்ட்ட கூட்டிட்டு போறேன் வா. நீ பார்வோன்ட்ட போய் சொல்லணும், எங்க தொழில ஆடு மேய்க்கிறது. ஆடு மேய்க்கிறவனெல்லாம் பார்வோனுக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்பானவன்டா நீயே. ஆனா நான் அருவருப்பா இருந்தாலும் அவர் என்னை அலங்காரப்படுத்தி பார்வோனோட உட்கார வச்சான். நாட்டுக்கு பின்னால தெரிஞ்சவன் அருவருப்பா இருந்தான், அவருக்கு பின்னால தெரிஞ்சவன் அலங்காரமா இருந்தான். ஆமே, அப்படியே போய் நிப்பானுங்க. அதுலயும் பார்வோனை பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கிடையாது. 11 பேர்ல ஒன்லி 5 தான் செலக்ட் பண்ணுவான். அவன் எந்த 5 வேணாலும் தெரியாது. 5 பேர் போய் பார்வோனுக்கு நிப்பாங்க. பார்வோனுக்கு முன்னால நிப்பாங்க. இதான் செம சூப்பர். பார்வோனுக்குள்ள போய் நிப்பாங்க. பார்வோனுக்குள்ள போய் நின்று சொல்லுவானுங்க, ஐயா எங்க தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது. அதனால நாங்க இப்போ இந்த தேசத்துல குடியிருந்து எங்க ஆடு மாடெல்லாம் நல்லா மேயிற மாதிரி இந்த ராமசேஷம் கொடுத்துருங்க ஐயா, நாங்க வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு பார்வோன்ட்ட சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட விட்டுறாத, இதோட முடிக்க போறேன் நான். பார்வோன்ட்ட விட்டுருவாங்க. நல்லா கவனிக்க. பார்வோன்ட்ட கேட்பாங்க, செமையா இருக்கும். நீ வா சீதா ஒரு நிமிஷம் வா. போய் நிப்பான். யோசேப்பு பக்கத்துல நிப்பான். யோசேப்பு நினைச்சுக்கங்க, முன்னால நிக்கிறது இதுதான். நல்லா கவனிச்சுங்க. இப்ப அத்தனை பேர் வந்து பார்வோன்ட்ட கேட்பாங்க. யோசேப்பு பார்வோனுக்கு பக்கத்துல நிப்பான். 5 பேர் முன்னால நிப்பானுங்க. நின்னுக்கிட்டு பார்வோன்ட்ட கேட்பானுங்க, பார்வோனே நாங்க ஆடு மாடுகளை வச்சிருக்கிறோம், அதுதான் எங்க தொழில். அதனால ஆடு மாடை மேய்க்கிறதுக்காக ராமசேஷ கொடுங்க. பார்வோன் என்ன சொல்லியிருக்கணும், நான் கொடுக்குறேன் நீ போய் குடியிருன்னு தானே சொல்லியிருக்கணும். அந்த 5 பேரை பார்த்து சொல்லுவான், என்கிட்ட கேட்காத இவன்ட்ட கேளு. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. 5 பேர் போய் பார்வோன்ட்ட கேட்பாங்க. பார்வோன் சொல்லுவான், நான் இல்ல இவன் தான் கொடுக்கணும், இவன்ட்ட கேள்றா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் பார்வோன் இப்படி சொன்னா, டேய் இந்த கை இல்ல அந்த கைட்ட கேள, அவன் தான் போஷிக்கிறவன். ஹல்லேலூயா. இந்த கையில அந்த கை. ஆமென் சொல்லுங்க. ஐயா 11 அண்ணனுங்க ஒரு தம்பியுடைய கை இப்படி இருந்துச்சு, எனக்கு வாழ வை குடியிருக்க வைன்னு. யோசேப்பு ஒருத்த கை மாத்திரம் தான் இப்படி இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. இப்படி இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து அந்த அரண்மனையில வச்சு கூட பார்வோனை வச்சு நிலத்தை கொடுக்க மாட்டாரு, யோசேப்பை வச்சு தான் அவனுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா, வாக்கு பண்ணினவர், வார்த்தையில உண்மை உள்ளவர். நியாயப்படி பார்வோன் தான் கொடுத்திருக்கணும். ஓகே ராமசேஷ்ட இருன்னு சொல்லி பார்வோன் தான் கொடுத்திருக்கணும். ஓகே ராமசேஷ்ட போய் இருன்னு. இல்ல 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 அவன்கிட்ட கேளு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் போனாலும் கடைசியா அந்த ஆட்டுக்கு முடிய பிடிச்சு உங்க அப்பன்ட்ட போடின்னு துரத்துறவர் தான் ஏன் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா டு தி lamb of God. எங்க வேணாலும் ஓடு, கடைசியா தொழுவத்துக்கு நீ வந்துதான் ஆகணும். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அவர் ஏன் கூட இருக்கிறார். இது யாருக்குன்னா நொல்லு பண்ண கேஸ், தூக்கி குழியில போட்டது, கேவலமா பேசினது, அவமானமா பேசினது. என்ன தெரியுமா சொன்ன, ரொம்ப அழகா, இது அதை விட பயங்கரம். அப்படியே அவங்க அப்பா எல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்வோனுடைய அரண்மனை விட்டு போனதுக்கு பிறகு யோசேப்பு ரொம்ப அழகா சொல்லுவான். இதே மாதிரி சொல்லுவான். ஓகே, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், பெஞ்சமின், என் டாடி ஜேக்கப், நீங்க எல்லாம் என் சமீபத்தில் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றான், என் சமீபத்துல அப்படிதான் சொல்ல, என் சமீபத்துல இரு. ஆமென் சொல்லுங்க. ராமசேஸ்ல இரு, கோஷேல இரு, என் சமீபத்துல இரு. ஆமென் சொல்லுங்க. அவனை பெத்த அப்பன்தான், அவனை பெத்த அப்பன்தான் வயசான காலத்துல இருக்கிறான். அரண்மனைக்கு கூட்டிட்டு வரல ஆண்டவர். யோசேப்பு கூட அரண்மனையில உட்கார வைக்கல ஆண்டவர்.
சமீபத்துல உட்கார வச்சார். என்கிட்ட சொன்னாரு, அவனெல்லாம் சமீபத்துல தான் இருப்பான், சரிசமமா இருக்க முடியாது. ஏன்னா யோசேப்புக்கு மேல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக இல்ல, மொத்த நாடுகளையே கவனிச்சிருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். சமீபத்தில் இரு, சரிசமமா இருக்காத. அதுக்கு கவனிக்கிறதுக்கு, அப்பாவை கவனிக்கிறதுக்கு ரூபன் இருக்கிறான். நான் எகிப்து மாத்திரம் இல்ல, 127 நாடுகள் அந்த காலத்துல போட்டிருக்கேன். அத்தனைக்கு நான் போஷிக்கப்பட வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவன். உன்னை வச்சு வயசான காலத்துல என் அரண்மனையில போஷிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது, உன் கூட இருக்க முடியாது. நீ அவன் கூட இரு, நான் அவர் கூட இருக்கிறேன். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. கடைசியா வருவானுங்க. the last point and the best point முடிச்சிட்டேன். கடைசியா வந்து எல்லாம் அழுதப்போ சொல்லுவான், கவலைப்படாதீங்கடா, என்ன குழியில போட்டதுக்காக, என்னை நிர்வாணப்படுத்தினதுக்காக வேதனைப்படாத. உங்களெல்லாம் உசுரோட காக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் ஏன் உசுரை எடுத்தாரு. உன்னை உசுரோட காக்கிறதுக்காகத்தான்டா ஏன் உசுரை எடுத்தார் ஆண்டவர். உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்காக நான் இந்த பாதைகள் எல்லாம் கடந்து வந்தேன். இப்ப என்ன ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? என்னை பார்வோனுக்கு தகப்பனாக, அவன் குடும்பத்திற்கு கர்த்தனாக, இந்த தேசத்துக்கு அதிபதியாக. ஆமென். இந்த லெவல்ல வச்சிருக்காரு பாருங்க. பார்வோனுக்கு தகப்பனாக. அப்பதான் ரொம்ப அழகா சொன்னாரு, இவன் அனாதையாக்கப்பட்டான்னா தான் அப்பா ஆனதுக்கு பிறகு யாரையும் அனாதையாக்க மாட்டான். ஆமென். அடிமையாய் விற்கப்பட்டவன் அதிபதியாய் மாறினான். காட்டி கொடுக்கப்பட்டவன், அனாவசியமா காட்டி கொடுக்கப்பட்டவன் பார்வோன் குடும்பத்துக்கே கர்த்தனாக மாறினான். ஆமென் சொல்லுங்க. கடைசியா சொல்லி அனுப்புவான். அதை முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னால ஒரு வாசம் ரொம்ப அழகா இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ போய், எங்க அப்பாவை கூப்பிடும் போது இப்படிதான் சொல்லுவான். அவங்க அப்பா கூப்பிட்டு வர்றப்போ, நீ போய் எகிப்தில் இருக்கிற என்னுடைய சகல மகிமையையும் அவருக்கு சொல்ல. எகிப்தில் இருக்கிற என்னுடைய glory. ஆமென் சொல்லுங்க. எவன் அவமானப்பட்டானோ, ஒதுக்கப்பட்டானோ, நிந்திக்கப்பட்டானோ, புறம்பாக்கப்பட்டானோ அவனுக்கு தான் ஆல் glory come. ஆல் glory will come. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மகிமை உதிக்கும், கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் தான் சகல மகிமையும் உதிக்கும். இந்த செய்தியை உன்னை கேட்க வச்சிருக்கிறானாலே சகல மகிமையை உதித்து உன்னை கனப்படுத்துவார். விசேஷித்தவளாய் உன் தலையை உயர்த்துவார். விசேஷித்தவனாய் உன் தலையை உயர்த்துவார். நீ அவமானப்பட்டது வீணாகாது, நீ புறம்பாக்கப்பட்டது வீணாகாது, நீ குழியில் போடப்பட்டது வீணாகாது, நீ சிறைச்சாலைக்குள்ள போனது வீணாகாது. உன் அழைச்சவர் உண்மையுள்ளவர். அவர் உன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார், வார்த்தையை நிறைவேற்றுவார். அப்படியே கண்களை மூடி அப்பாவை பார்த்து ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவரே, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, காலங்கள் தாமதமானாலும் குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அது வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. உன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியே தீரும். உன் தரிசனங்கள் நிறைவேறியே தீரும். கர்த்தர் தன் வாயை திறந்து சொல்லி அத்தனை வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதற்காக அவர் வருகையை கூட தாமதம் பண்ண தயங்காத ஒரு தெய்வம். உங்களுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார். நல்ல பிதாவே, எனக்கு நீர் கொடுத்த வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு கொடுத்து விட்டேன். இந்த செய்தி யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆயிரங்கள் இதை பார்க்கட்டும் சுவாமி. பலனடையட்டும், தைரியம் அடையட்டும், திடனடையட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி
நிந்திக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு குழியில் போடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு செய்யாததை செய்தான் என்று சொல்லி பழி சாற்றப்பட்டு தூக்கி வீசப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனாக கர்த்தனாக அதிபதியாக மாறுவார்களாக. இந்த செய்தி அப்படி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. As a servant of God, as a prophet of God, I bless you in Jesus' name. கர்த்தர் உங்களை தகப்பனாய் வைப்பாராக. கர்த்தர் உங்களை கர்த்தனாய் வைப்பாராக. கர்த்தர் உங்களை அதிபதியாய் வைப்பாராக. தேசங்கள் உங்கள் மூலமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் என் தெய்வன் ஆராதிக்கிற என்ன ஆண்டவர் இந்த பாதையில கடந்து போன உங்கள் தலையை உயர்த்துவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரே